உயிருக்கு எந்த பேதமுமே இல்லை. சரிங்களா? உயிருக்கு உற்ற துணைவன் இறைவன் தான். அது நீங்க யாரை பிடிச்சாலும் சிவமாதா. அதுதான் சொன்னேன், 5 முகம் தோன்றுனா அந்த இடத்துல 6 முகம் தோன்றும். ஏன்னா 5 முக கடவுளாகிய சிவபெருமானால தோற்றுவிக்கப்பட்டவர். கருணையே வடிவாகிய முகமான அதோ முகத்துல தோற்றுவிக்கப்பட்டவர் யாருன்னா முருகப்பெருமான் தான். சாமி தேவர்கள் ஓடி போய் மன்றாடுறாங்க, துன்பப்பட்டு இருக்காங்க. அசுரர்கள் சாமி கருணையோட கீழே குனிச்சு பார்த்தாராம். பார்த்த உடனே சாமிக்கு 4 திசையிலும் ஒரு முகம், மேல் நோக்கி ஒரு முகம். ஈசானம், தற்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம்னு 4 வகையான முகங்கள் சாமிக்கு இருக்கு. மேல் நோக்கின முகமா 5வது முகம் இருக்கு. கருணையோட கீழ் நோக்கி சுவாமி பார்த்தார். 6வது முகமாகி அதோ முகம் தோன்றுச்சு. அந்த 6 முகத்திலிருந்து உருவான கடவுள் தான் கருணையே வடிவானவர். அவர் கருணையே வடிவானவர். அவர் எப்படி தோன்றிருப்பாருன்னா, சிவபெருமானுக்கு கொஞ்சமும் குறைச்சல் இல்லப்பா. சிவனோட சக்தி தான் நெற்றிக்கல்ல இருந்து 6 பொருட்களா வந்திருக்காரு. இவர் அக்னியிலேயே பிறந்தவர். அவர் அக்னியிலேயே வாழக்கூடியவர் இல்லையா? அண்ணாமலை அக்னி தானே, அவர் அக்னியிலேயே வாழக்கூடியவர். இவர் யாரு? அக்னியிலேயே பிறவி எடுத்தவர். அப்போ அக்னியில பிறந்தவரால கருணை பண்ண முடியுமா? கண்டிப்பா. தன்னுடைய தகப்பனாகிய பெருமான் சிவபெருமான் கிட்ட வரம் வாங்கினவரை எல்லா தெய்வமுமே அவதாரம் எடுத்து மகிஷனை அழிக்கிறதுக்கு அம்மா மகிஷாசுர மர்த்தினியே அவதாரம் எடுத்தா இல்லைங்களா? ராவணன் அழிக்கிறதுக்கு ராம அவதாரம் எடுத்தாரு. பதம் தான் செஞ்சாங்க. ஆனாலும் தீய குணங்களை மாற்றி நல்ல குணங்கள், தீய குணங்களை அழிக்கிறதுக்கு பேர் சம்ஹாரம் நடக்கும். சிவபெருமான் ஒரு காலத்துல எல்லாத்தையும் சம்ஹாரம் செய்வார். வேறொரு காலத்துல எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு சம்ஹாரம். நம்ம இன்னும் போட்டு சொல்றோம்னா சம்ஹாரம். அதை செய்யக்கூடியவர் முருகப்பெருமான். என்ன பண்ணாரு? இத்தனை வருஷம் 10 லட்சம் ஆண்டுகள் நம்ம அப்பாவோட தந்தையாட்ட பூஜை பண்ணியிருக்கா. அவர் எவ்வளவு பெரிய சிவபக்தரா இருப்பாரு. தான் தலையை வெட்டி யாகத்துல போட்டுறாரு சூரபத்மன். அப்பதான் சிவபெருமான் காட்சியே கிடைக்குது. ஆனா அவர் முன்சை தவத்தால என்ன தெரியுமா கிடைச்சது? யாருக்குமே கிடைக்காத முருகப்பெருமானுடைய உண்மையான விஸ்வரூப தரிசனத்தை தரிசனம் பண்ண ஒரே ஆளு சூரபத்மன் மட்டும்தான். சூரபத்மன் அந்த புராணம் சொல்லுது. சூரபத்மன் நினைச்சானா, நாம மட்டும் முருகரை எதிர்க்கலன்னா 3 வயசு குழந்தை நம்ம கிட்ட சண்டை போட வந்திருக்கு வேக வச்சுக்கிட்டு, இந்த குழந்தையோட இந்த விஸ்வரூபத்தை நம்ம பார்த்துக்க முடியுமா? பெருமானோட காட்சி இதுல கிடைச்சிருச்சு, முருகனுடைய காட்சி இதுல கிடைச்சிருச்சுன்னு கண்ணை மூடி கண்ணை திறந்தாராம். இருந்தாலும் அவருடைய ஆணவம் திரும்பி மேல ஓடுனதுனால மாமரமா மாற்றி அவரை சம்ஹாரம் செய்து அவருடைய தீய குணத்தை மாற்றி அவருக்கு வாகனமான மயிலாகவும் சேவர் கொடியாகவும் மாற்றி சாமி தலைவரத்தை வச்சுக்கிட்டாரு. முருகப்பெருமானுக்கு மொத்தம் 3 மயில்கள். ஏற்கனவே முன்பே சொல்லியிருக்கேன். ஒன்று மந்திரமயில், இன்னொன்று தேவமயில், இன்னொன்று அசுரமயில். உலகத்தை சுற்றி வந்தார் அல்லவா மந்திரமயில் மூலமா. சுவாமி சம்ஹாரம் பண்ணும்போது இந்திரன் தேவமயிலா மாறி சாமியை தாங்கினாரு. அதே போல எல்லாமே நீக்கப்பட்டு அசுரமயிலா பெருமான் கிட்ட சரணடைஞ்சாரு சூரபெருமான். அப்படிப்பட்ட கருணையை உருவாக்கி கட்டக்கடவுள். அதுக்காக எல்லா தவறையும் செஞ்சுட்டு முருகப்பெருமான் கருணையை உருவாக்கியிருக்காரு. அவர்கிட்ட போய் ஒரு அப்ளிகேஷன் போட்டா அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரானா? நம்மளுடைய வினை அது கிடையாது. நாம தவறு செய்த பாவக்காய் எடுத்தா நான் உண்டேன், கண்டிப்பா பாவக்காய் தான் முளைக்கும், மாற்றுக்கிறதே கிடையாது. சரிங்களா? பாவக்காவே முளைச்சி தீரும், வேற வழியே இல்லை. அதுல ஒரு பறவைக்காய் முளைக்க வைக்கணும்னா என்ன செய்ய முடியுமா? அவன் செய்த தவற உணர்ந்து திருந்தி மனம் வருந்தி இறைவனை நாடும்போது ஏதோ ஒரு காக்கா பறந்து வந்து எச்சம் தான் போடும். அது என்ன பண்ணிருக்கோம்? பறங்கி விதையை சாப்பிட்டு எச்சம் போடுது. அந்த எச்சத்துல இருந்து, அந்த விதையில இருந்து இந்த வினை எப்படி செய்யலாம்னா, நிஜமாவே நம்மளுடைய வினை நல்வினையா மாறணும் இல்லைங்களா? எல்லாத்தையும் பெரிய பெரிய தீவினையா வச்சுட்டு நான் எல்லாமே செஞ்சுட்டேன், முருகருக்கு 100 கடை அபிஷேகம் பண்ண என்னங்க முருகர் எங்கிட்ட இருந்து சொத்தை பிடிக்கிட்டாரு, இதெல்லாம் ஒரு தெய்வமா அப்படின்னு கேட்கக்கூடாது. நாம அந்த சொத்தை எந்த விதத்துல சம்பாதிச்சிருக்கோம் இல்லையா? வீடு வாசல் கட்டியிருக்கோம், நம்ம போகும்போது இது கூட வரப்போகுதா? வரவே வராது. ஆடு நாடு தேடினும் ஆணை சேனை தேடினும் கோடி வாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ ஓடியிட்ட விஷயம் மனம் ஓர்ந்து செய்த தர்மம். ஓர்ந்து செய்த தர்மம் சாடிவிட்ட குதிரை
செல்வராணி அம்மா இவ்வளோலாம் சொத்து சேர்த்து வச்சாங்களே, எங்க அம்மாவை நடிச்சுட்ட ஏசி ரூம்ல பெட்டில் படுக்க வச்சு மாணவரோடு தான் தூக்குவேன். யாராவது தூக்குவாங்க? ஹைஸ்கூல்ல பெட்டியில் வச்சு இன்னும் 2 நாள் இருந்து இதுக்கு மேலே என்ன ஆகும்? நானும் என்ன பண்ணுவோம்? டக்கு புக்குன்னு எடுத்து கொண்டு போய் வேலையை முடிச்சுட்டு வீட்டை சுத்தம் பண்ணிட்டு அதை பயன்படுத்துவோம். என்னுடைய 4வது தலைமுறைக்கு நீ தெரியுமா? தெரியாது. சந்தேகம் தான் இப்போ வர காலத்தில். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் வெறும் கட்டுக்கதைக்காகவும் நீங்கள் வந்து சும்மா உட்காந்து நம்ம நேரத்தை நாக்கோ இல்லை, நாம் செய்யக்கூடிய தர்மம், நாம் செய்யக்கூடிய தானம், இந்த வழிபாட்டில் ஒரு பருக்கையாவது இப்படி வழிபாடு பண்ணக்கூடிய அடியார்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய திருவமுதில் நம்மளுடைய தர்மம் மேலோங்கி நிற்கும். ரோட்டில் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, பசியே இருக்காது, அவங்களுக்கு கொடுத்தா தர்மம் இல்லையா? கிடையவே கிடையாது. சித்தத்தான சிவமேயான அடியார்களுக்கு செய்யக்கூடியது தான் நிஜமான தர்மம். இல்லாத குழந்தைங்கள படிக்க வைக்கணும், இல்லாதவர்களுக்கு உதவி செய்யணும். வழிபாடுகளில் கலந்துக்கிட்டு நம் மனதை தூய்மையை வச்சுட்டு அந்த தூய்மையான எண்ணத்தோட தர்மம் பண்ணணும். இது எல்லாமே என்ன பண்ணும்? உங்கள் உயிர் போகும் பொழுது எல்லாருக்கும் உயிர் போகும். மரத்தை அடியோட வெட்டுற மாதிரி ஒரு வழி ஏற்படுத்தாம செடியில் இருக்கிற பூவை ரொம்ப மென்மையா மலர் அப்படி போயிடும் இல்லையா? அதுபோல இந்த உயிரை பெருமானவர்களுக்கு இந்த செய்திகள்லாம் அதனால இந்த உண்மைகளெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு என்ன வழி, உயிருக்கு எது துணை செய்யணும் அதெல்லாம் நம்ம கேட்கணும். உடலுக்கு எதையான துணை செய்யணும். ஒரு 5000 பட்டுக்கோட்டை கிழிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவோம்? தூக்கி போட்டுருவோம். ஆனால் அந்த 5000 ரூபாயை ஒரு திருவாசல் முற்றோர்களுக்கு திருவங்களுக்கு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு அது டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். புண்ணிய கணக்கில் நம்மளுடைய நல்வினையும் தீவினையும் எப்போ டேலி ஆகுதோ சமமாகுதோ அப்போ தான் நமக்கு முக்தி. நான் இன்னைக்கு 100 கோடி புண்ணியம் பண்ணிட்டேன்னா அடுத்த பிறகு உண்டு. 100 கோடி புண்ணியத்துக்கு பிறக்கணும். 1000 கோடி பாவம் பண்ணிட்டா ஐயோ அதுக்கும் பிறக்கணும். ரெண்டும் எப்போ சமமாகுதோ அப்போ தான் திருவடிக்கு நம்ம போக முடியும். என்ன பண்ணணும்? இப்பவும் திரும்பவும் வாழ்க்கையில் உள்ளதுதான். எது தேவை நீங்கள் அவங்ககிட்ட விட்டுருங்க. வேண்டத்துக்கு தக்கது அறிவோம் சொல்லிட்டு கடைசியும் சொல்றாரு, எல்லாம் கேட்டுட்டு எனக்கு வேண்ட பரிசு என்ன தெரியுமா? ஓ விருப்பம். அதாவது ஓ விருப்பம்னா நீ எனக்கு தர விருப்பம் கிடையாது, உன்னுடன் நான் இருக்கக்கூடிய விருப்பு. உன் திருவடியிலேயே நான் இருக்கக்கூடிய விருப்பு தான்ப்பா எனக்கு வேணும். உன் திருவடியிலேயே நான் இருக்கக்கூடிய விருப்பு தான் வேணும். ஏன் சிறு தெய்வங்களுக்கு வழிபாடுகளை நம்ம சிறுதெய்வ வழிபாடை நாம் ஏன் முன்ன வைக்கிறது இல்லை அப்படின்னா, ஆமா வீடியோ போகுண்டா நீங்க சிறுதெய்வ வழிபாடுகளை சொல்லுங்க. சிறுதெய்வ வழிபாடுனா என்ன? பிரசன்ட்ல இருந்தம்மா, பிரசன்ட்ல இல்ல, கண்ணுல பார்த்தா எனக்கு. அம்மா நானே அடியனே சொல்லிடுறேன். இப்போ சிறுதெய்வ வழிபாடுனா ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில் போய் ஒரு கல் பதிச்சு வைக்கிறோம். குலதெய்வங்கள் நல்லா கேளுங்க, சிறுதெய்வ வழிபாட்டில் குலதெய்வங்களை சேர்க்கக்கூடாது. நிறைய பேர் தப்பா எடுத்துக்கிறாங்க. நம்மளுடைய உயிருக்காக நம்மளை காப்பாற்றுறதுக்காக இப்போ பொன்னர் சங்கர் சிலருக்கு குலதெய்வங்களாக இருக்காங்க இல்லையா? அவங்களாம் மானுட சிற்றரசர்களாக இருந்தாங்க. என்ன செய்வாங்கன்னா 1000 உயிர்களுக்காக லட்சோபலட்சம் உயிர்களுக்காக உயிர் தியாகம் பண்ணுவாங்க. காளையார் கோயிலில் மருதுபாண்டி சகோதரர்கள் அவங்க சிலருக்கு குலதெய்வமாக இருப்பாங்க. முனீஸ்வரர், ஐயனார், இது போல் எல்லாருமே என்னன்னா நல்ல தங்காளி இவங்கெல்லாம் மானுட பிறப்பு எடுத்து வாழ்ந்து மக்களுக்காக உயிர் நீத்தவங்களா இருப்பாங்க. அவங்க தான் நம்ம குலத்தை காப்பாற்றுறவங்க. நம்ம அந்த வம்சாவளியினர் தான். இப்போ அடியன் ஒரு குலத்தில் பிறந்திருக்கேன், அவங்களுடைய வம்சாவளியினர் என்னோட 50 தலைமுறைக்கு உள்ளே இருந்தவங்கள தான் நான் வந்து வழிபட்டுட்டு இருக்கேன் இல்லைங்களா? அப்போ அதை சிறு தெய்வம்னு சொல்ல முடியாது. ஒரு கல் வச்சு ஒரு பூஜை பண்ணுறோம். அது அந்த இடத்துல பூஜை கூட இறைவன் கொடுத்த மகா மாயை சக்தி என்பவள் தான் மகமாயை ஆவாகன ஆடுறான். ஒரு கல் வச்சு நாங்கள் வீட்டில் மகமாய் கும்பிட்றோம். ஏன் கோயிலில் மகமாய் கும்பிடாமல் வீட்டில் ஏன் குடும்பம் வச்சு கும்பிட்றோம்? அந்த மகா மாயையான சக்தி இந்த வீட்டுக்குள்ளார வந்து ஆவாகனம் ஆகி அதுக்கு நம்ம பூஜை பண்ணி இல்லையா கும்பிட்றோம். நம்ம பெரிய பரம்பொருளான முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் பிடிச்சிட்டோன்னா திருமாலே வழியடியார் தான். நல்லா கேளுங்க, சிவபெருமானுடைய முதல் அடியார் யாரு அப்படின்னா மகாவிஷ்ணு. ஒவ்வொரு அவதாரத்திலையும் சிவ பூஜை பண்ணியிருக்காரு. ராம அவதாரத்தில் ராமநாத சுவாமி பூஜை பண்ணியிருக்காரா ராமருக்கு? இது போல ஒவ்வொரு அவதாரம் திருவேணிமலையில கண்மலரை வச்சு பூஜை பண்ணியிருக்காரு சக்கரம் வாங்கறதுக்கு. அதனால நம்ம வணங்க வேண்டிய பரம்பொருள் யாருன்னா சிவபெருமான் தான். அவரிலிருந்து தோன்றின அம்பாள், அவரிலிருந்து
இவங்களாம் நாம பெரும்பான்மையா வழிபடணும். நான் வாராகி அம்மனுக்கு போய் விளக்கு போட்டேங்க 9 வாரம். காய்